லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி, திருச்சி மண்டல ஐஜி ராமசுப்பிரமணி உள்ளிட்டோர் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். தொடர்ந்து உயிருக்கு போராடியவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம், திருச்சி மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உடல் பாகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி தான் இருந்தது, மேலே மட்டும் இருந்தார். பட் அவர் கையை வச்சு தூக்கி காமிச்சனால அவரை பக்கத்தில் போயிட்டு அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஒன்று எல்லாமே கொடுத்தோம். கண்ட்ரோல் ப்ளீடிங் எல்லாமே ரத்தப்போக்கு வந்து கட்டுப்படுத்தணும். இன்னொரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல் தாடைகள் வந்து தனியாக தொங்கி இருந்தது, அதை ஒன்றே ஒட்ட வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். இன்னொருத்தவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்க மயக்கம் போட்டு இருந்தாங்க, அவங்கள ஒன்றே அசிட் பண்ணி எங்களால் முடிஞ்ச வண்டியில் என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அதனால் ஸ்பாட்லேருந்து நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு வந்துட்டு அட்மிஷன் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து நாங்கள் கோயிலுக்கு தசரா கோயிலுக்காக வள்ளியூருக்கு வரணுன்ட்டு வந்தோம். எங்கள் ஒரு கோயில் அங்கே தசரா கொலசையில் இருக்குது. ஊர் வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து உதயத்தூர், ராதாபுரம் பக்கத்தில் உதயத்தூர். வண்டி ஆக்சிடென்ட் எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஏறணும்னு நினச்சேன், என்னை யாரையும் விட மாட்டேன்ட்டாங்க, எங்களை ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. எங்கள் பேஷண்ட்டு தான் ஏற்றுவோம், உங்களை ஏற்ற மாட்டோம், நீங்கள் வேறு வண்டி பிடிச்சி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸார் அவங்ககிட்ட கையில் காலில் விழுந்து தான் கொஞ்சம் ஏற்றி கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க தான் ஏற்றி விட்டாங்க. அவங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் இல்லை, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேயும் பார்த்தா இங்கே யாருமே தகவலே எனக்கு தெரிய மாட்டேங்க. விபத்தில் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், அரசின் தலைமை கொறடா திரு மனோகரன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். காயமடைந்தவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து ஒரு சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே பலியானவர்களின் உடல்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. அவர்களில் 5 பேரது உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எஞ்சியவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.